அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு ஆட்சி பெற்று விட்டார். அவரே 6ஆம் அதிபதி, அதையும் நம்ம மறக்க கூடாது. கோச்சாரத்தில் சந்திரனை பொறுத்தவரை இவர்களுடைய 2ஆம் வீடாகிய மிதுனம், 3ஆம் வீடாகிய கடகம், 4ஆம் வீடாகிய சிம்ம ராசியில் கேதுவுடன் இணையக்கூடிய நிலை. முக்கியமாக இவர்களுக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. உடல் உஷ்ணம் அதிகமாகக்கூடிய நிலையினால் கான்ஸ்டிபேஷன் அல்லது இன்டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இவர்களுக்கு வரலாம். நிறைய ஒரு ஹைட்ரேஷன் தொடர்பான போக்கஸ் கொடுப்பது நல்ல நிலை. ஆரோக்கியத்தில் எல்லா விதத்திலுமே கவனமாக இருப்பது, 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியில் இருப்பது ஓவராலாக அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் கேட்டார் போல இந்த வாரம் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் அதிக எச்சரிக்கையும் நிதானமும் தேவை. குடும்ப வாழ்வில் தேவையில்லாத வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் ஓரளவிற்கு பெட்டராக இருக்கும். ஆனால் அந்த வாக்குவாதம் சில சமயங்களில் ட்ரிகர் பண்ணப்படலாம். சற்று அதிக எச்சரிக்கை. தொழில், பணி, வருமானம் பற்றிய விஷயங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான நல்ல லாபமான நிலை. எக்ஸ்க்ளூசிவாக அந்த பூச நட்சத்திரத்தில் எல்லாம் கோச்சார சந்திரன் செல்லும் பொழுது தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். அற்புதமான ஒரு தொழில் ரீதியிலான பெரிய லாபத்தை எடுக்கக்கூடிய நாளாக இதெல்லாமே இவங்களுக்கு மாறும். ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இவர்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கும். தாயாருக்கும் அதே நிலை. ஆரோக்கியத்திற்கு தாயார் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம்.